ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருவிழாக்கள்லாம் கிடைக்கக்கூடிய பால் கடும்பு வீட்லேயே எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்காமல் நம்ம காய்ச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் தான். இந்த பால் பார்த்திங்கன்னா இப்போ பொங்கி வருது. பொங்கி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துட்ட பிறகு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து இதோட 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பால் பவுடர் இல்லாட்டி கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் அதுவுமே 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்த்துட்ட பிறகு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கட்டிகள் கொஞ்சம் கூட இல்லை, நல்லா கலந்தாச்சு. அடுத்து இதோட 10 கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கரையிற வரைக்கும் இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு ஃபுல்லாகவே செய்கிறேன். இது சேர்த்துட்ட பிறகு இது கரையிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1-2 நிமிஷம் அளவுக்கு தான் ஆகும். இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு தான் கரைஞ்சிருக்கு. இன்னும் நல்லா கரையணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே கரைஞ்சிருச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லை. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஏலக்காவை 1 ஸ்பூன் சர்க்கரையில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஏலக்காய்க்கு பதிலாக எசன்ஸ் கூட ஏதாச்சும் சேர்த்துக்க தந்தால் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு 1 டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நெய் தடவின பிளேட்டில் நம்ம இந்த பாலை ஊற்றி வச்சிடலாம். ஆறெல்லாம் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. சூடாக இருக்கும்போதே ஊற்றி வச்சுடுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்ட பிறகு ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இது மூடிலாம் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் வச்சாலும் செட் ஆகிடும். இது நல்லா ஆறிட்ட பிறகு நமக்கு நல்லா திக்காக கிடைச்சிடும். இப்போ இதை 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காகிருக்கு. இப்போ இதோட ஓரங்களை ஒரு கத்தியால் இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு பிளேட்லேருந்து ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். அடுத்து இன்னொரு பிளேட்டில் இதை நம்ம கவிழ்த்து விட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு எடுத்தோன்னா ஈஸியாக நமக்கு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகியிருக்குன்ட்டு. இப்போ இதை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கடைகள்லாம் விற்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியான முறையில் செய்திடலாம். இதுக்கு மேலே நீங்கள் கார்னிஷிங்க்கு நட்ஸ் ஏதாச்சும் கிரேட் பண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே ப்ளெயினாக தான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைச்சிருக்குன்ட்டு. இதை இன்னுமே கடைகள்லாம் எந்த ஷேப்பில் கிடைக்குமோ அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே சமயம் நல்லா திக்காகவும் இருக்கும். பாருங்கள், 1/2 லிட்டர் பாலில் இந்த அளவுக்கு நமக்கு பால் கடும்பு கிடச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சாஃப்டான டேஸ்டியான பால் கடும்பை இனிமேல் வீட்லேயும் நம்ம செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.